இப்ப தாவேகா வந்து தனியா ஒரு தொகுதியில நின்னா வெற்றி பெறுமான்னு கேட்டீங்கன்னா, பெறாது. விஜய் வந்து வெற்றி பெறுவார். ஆ அத தாண்டி வந்து இப்போ வேளச்சேரின்னே வச்சுக்கங்களேன். வேளச்சேரில வந்து எனக்கு தெரிஞ்சு அந்த காங்கிரஸுக்கு அந்த தொகுதிய குடுத்தாங்க. ஒரு பக்கம் வந்து அதிமுகல அசோக் வேலை செய்றாரு. பிஜேபில இருந்து சூர்யா வேலை செய்றாரு. இவங்கலாம் வேலை செய்யும்பொழுது, நம்மளுக்கு தெரிஞ்சிடும். இவரு வேலை செய்றாரு தொகுதிக்கு. ஒரு அறிமுகமான ஃபேஸ் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா டிவிகேல யாரு வந்து இங்க மாவட்ட செயலாளர்ன்னு தெரியாது. யாரு இங்க வந்து நிர்வாகின்னு தெரியாது. யாரு இங்க கேண்டிடேட்ன்னு தெரியாது. தெரியாம நம்ம எப்படி வந்து வோட் பண்ண முடியும்னு ஒரு கேள்வி வருது. அதேபோல அவரு செலவு பண்ணுவாரா? அப்ப விஜய் கட்சியில இருக்கவங்க ஒரு 70% பேர் வந்து அவரோட ரசிகர்கள். 70, 80% பேரே வந்து நிர்வாகிகள் அவருடைய ரசிகர்கள். நெறைய பேர் வந்து பாதியில வந்தவங்க. விஜய் அவர்கள் அரசியலுக்கு வரப்போ வந்தவங்க. அப்போ ஒரு தொகுதியில ஏற்கனவே உனக்கு ரசிகர் மன்றத்தில ஒருத்தன் வந்து கட்சியில வந்து நிர்வாகியா இருந்திருப்பான். நீ அவனுக்கு சீட்டு குடுக்காம இன்னொருவருக்கு குடுக்குறீங்க. ஏன்னா, ரசிகர் மன்றத்தில இருக்கான்ல அவன்ட்ட செலவு பண்ண காசு இல்லன்னு சொல்லிட்டு. இன்னொருக்கு குடுக்குறீங்கன்னா, அப்ப அந்த ரசிகர் மன்றத்தில இருந்தவன் என்ன நினைப்பான்? நாம கட்சிக்கு வந்து இவ்வளோ நாளா வந்து விசுவாசமா இருந்தோம். கட்சிக்காக உழைச்சோம். அப்ப இருந்து இருக்கோம். ரசிகர் மன்றத்து காலத்துல இருந்து இருக்கோம். நம்பளுக்கு குடுக்கலையே அப்படின்னு சொல்லிட்டு, கண்டிப்பா ஒரு கோவம் இருக்கும். ஒரு ஏக்கம் இருக்கும். அத வந்து எப்படி வெளிக்காட்டுவாங்கன்னா, தேர்தல்ல வேலை செய்ய மாட்டாங்க. அதேபோல அவங்களுக்கு கீழ இருக்கிற நிர்வாகிகள் வந்து வொர்க் பண்ண மாட்டாங்க. ஸோ இதெல்லாம் வந்து டிவிகேக்கு ஒரு பெரிய செட்பேக்கா இருக்கும்.